Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க. இதுல 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். 3 ஏலக்காய் அதில சேர்த்துக்க போறோம். ஒரு பிரிஞ்சி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை அதில சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் அதை முழுசாவே சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் நெய் அதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம நெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கி 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஃபுல்லாலாம் குக் ஆக வேண்டாம். 70% வெந்தாலே போதும். 70% வெந்ததுக்கப்புறமா இதை நல்லா நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் ரெண்டாவது வறுத்து தான் எடுத்துக்கணும். வேர்க்கடலை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எள்ளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் அதனால் கீரி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கப்புறமா 2 நிமிஷம் கலந்து விட்டாலே போதும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்தாச்சு. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு அது இதில் சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மசாலா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதை கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணிடலாம். நாங்கள் இன்றைக்கி கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி 4 கீரி வச்சுருக்கோம். ஃபுல்லாக வெட்டிலாம் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி வகுந்து விட்டாலே போதும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்தாச்சு. மசாலா மிச்சம் ஆயிடுச்சுன்னு கவலைப்பட வேண்டாம். இதையும் நம்ம கத்திரிக்காய் மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா எந்த அளவுக்கு மிச்சம் ஆகிறோம் அந்த அளவுக்கு குருமா டேஸ்ட்டாக வரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம் அப்படிங்கனால உப்பு கம்மியாகவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுவும் நம்ம கத்திரிக்காய் மசாலாவுக்கு தான். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நாங்கள் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரணும். வெங்காயத்தை நல்லா கருக விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தை நல்லா கருக விட்டு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா கருகி வந்துருச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி வரணும். இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. கத்திரிக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மீதமான மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீதமான மசாலாவையும் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரை அலசி ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளோட மசாலாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி செட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு நல்ல திக்கான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்க போகிறோம். நாங்கள் வந்து பாத்திரத்தை அடுப்பில் வைக்கலை. இப்போ நெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து ஃபஸ்ட் லேயராக சேர்த்துக்க போகிறோம். ரைஸ் வந்து 70% தான் வேகணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைஸை வந்து ஃபஸ்ட் லேயராக சேர்த்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். எவ்வளோ கத்திரிக்காய் இருக்கோ அதில் பாதி கத்திரிக்காவை ஃபஸ்ட் லேயருக்கு சேர்த்துக்கோங்க. மிச்ச பாதியை செகண்ட் லேயருக்கு சேர்த்துக்கலாம். அதேமாதிரி மசாலாவையும் நம்ம பாதி மசாலாவை ஃபஸ்ட் லேயருக்கு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் நெய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ரைஸ் வச்சுக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் லேயர் என்ன பண்ணமோ அதே மாதிரி செகண்ட் லேயரையும் நம்ம ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் லேயரும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீதம் இருக்க கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நாங்கள் இவ்வளோ நேரமாக பாத்திரத்தை ஸ்டவ்வில் வைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் தான் பாத்திரத்தை நம்ம ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். உங்களோட ரைஸை பொறுத்து டைம் சேஞ்ச் ஆகும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கத்திரிக்காய் பிரியாணி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கத்திரிக்காய் பிரியாணி எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிறத விட கத்திரிக்காய் பிரியாணி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயாமல் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.